வசன் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். ராம்குமார் பாலகிருஷ்ணாவுடைய இயக்கத்துல இப்போ எஸ்டிஆர் உடைய திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்க்கிங் அப்படின்ற திரைப்படத்துக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் எஸ்டிஆர் வச்சு ஒரு திரைப்படம் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னதுமே எஸ்டிஆருமே இதுல ஒரு காலேஜ் ஹீரோவா வராரு அப்படின்னு சொன்னதும் வல்லவன், மன்மதன் இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு ஹிட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஈவன் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்குமே அதுதான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்து இந்த திரைப்படத்துல கதையை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கான காரணம்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஆல்மோஸ்ட் இந்த கதை எழுதும் போதே சிம்பு மனசில் வச்சுட்டு எழுதினாராம். ஆனால் அவரே கிடச்சிட்டது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது இல்லாமல் டிஏஜிங்லாம் தேவையில்லைங்க, அவர் பாருங்க இப்போ எங்கே தாங்க இருப்பார் அப்படின்ற மாதிரி யங்கான ஒரு கெட்டப்பில் சிம்புவை மாஸ் காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் பெருசாக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி தான் சந்தானமும் இதில் இணைய போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காமெடியானா அப்படின்னு சொன்னால் அதுதான் கிடையாது. ஆல்மோஸ்ட் சந்தானம் சிம்பு ரெண்டு பேருடைய நட்பு நமக்கு தெரியும், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாண்டிங்னு. அதே நட்பை இந்த படத்துலையும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு காமெடினா கிடையாது. ஏன்னா டிக்கிலோனா படத்தில் ஆல்ரெடி சந்தானத்தோட ராம்குமார் பாலகிருஷ்ணா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கையினால தான் இந்த படத்தோட கதை கேட்குறன்றதே சந்தானம் ஒத்துக்கிட்டு இந்த படத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அப்போ கண்டிப்பாக இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்தில் சந்தானம் காமெடியன் கிடையாது, ஒரு செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக தான் சந்தானத்துக்கு இதில் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தானமுடைய வரிசையான திரைப்படங்கள், அதாவது இந்த டிடி அப்படின்ற இருக்குல்லையா, தில்லுக்கு துட்டு அப்படின்ற எடிஷன்ஸ்லாம் அப்படி ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுவும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இப்போ அடுத்தடுத்ததாக ஒவ்வொன்றா டார்கெட் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே இப்போ இந்த திரைப்படத்தில் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிட்டா இன்னும் பெரிய பெரிய ஹீரோஸோடைய திரைப்படங்களில் மறுபடியும் இதே மாதிரியான ஒரு ரவுண்ட் அவர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து பார்க்கலாம். குட் பேட் அக்லி, அதுக்கு முன்னாடி விடாமுயற்சி, அப்படியே முன்னாடி போனால் கோட் அப்படின்னு சொல்லி வரிசையாக த்ரிஷாவுடைய அப்பியரன்ஸ்க்காகவே அந்த ஸ்க்ரீனில் வெயிட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே த்ரிஷாவுடைய அடுத்தடுத்த திரைப்படங்கள் பற்றின அப்டேட், அதாவது இப்போ குறிப்பாக அவங்க ஃபீமேல் லீடிங் சப்ஜெக்டாக இல்லாமல் ஹீரோயினாகவே கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான முடிவை எடுத்திருக்காங்களா. அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ இவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் அடுத்தபடியாக நம்ம என்னென்னா 10 கோடி ரூபா சம்பளம் வாங்கணும், அது நம்மளுடைய டார்கெட். ஒரு 100 திரைப்படத்தை கம்ப்ளீட் பண்ணணும், அது நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி இந்த 2 டார்கெட்டுமே அவருடைய லைஃப்பில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதனால் சீக்கிரமாக இந்த டார்கெட்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான்ப்பா நான் அடுத்ததாக கல்யாணம் அதை பற்றிலாம் யோசிப்பேன், அது வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி நடிப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேமிலியை பார்க்குறதுக்கான நேரமே கிடையாது, ஒன்லி நடிப்பு தான் அப்படின்னு சொல்லி த்ரிஷா களமிறங்கி கலக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் தமிழில் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிற இண்டஸ்ட்ரிகள் இருந்துமே கால்ஸ் வர ஆரம்பிக்குது. அதுக்கேற்ற மாதிரியான கதாபாத்திரம் நமக்கு சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே அவங்க அந்த படத்தில் குதிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற திரைப்படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. சந்தானம் இதில் கதாநாயகனாக நடிக்க ஆல்மோஸ்ட் அவருடைய தில்லுக்கு துட்டு எடிஷனில் இது ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் செல்வராகவன் நடிச்சிருக்காங்க, கௌதம் வாசுதேவ் மேனன் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி பார்த்தா ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பார். ரிவ்யூ பண்ணுற ஒருத்தர் என்னப்பா சாதாரணமாக ரிவ்யூ பண்ணுறீங்க, ஒரு படத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பாருங்கன்னு படத்துக்குள்ளேயே அவரை போய் கஷ்டப்படுத்தி பார்க்குற ஒரு கதைக்களமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. டோட்டலி இட்ஸ் அ ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் ட்ரெயிலர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஃபைனலில் அப்படின்னு ஒரு பிஜிஎம் போட்டு விட்டு ஸ்லோ மோஷனில் கௌதம் வாசுதேவ் மேனனும் யாஷிகா ஆனந்தும் ஓடுறதை பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் ஆகிப்போச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் காக்க திரைப்படத்தில் ஏன் இப்போவுமே ஸ்லோ மோஷனில் ஏதாவது பீச்சில் ஓடுற மாதிரி சீன்னா அந்த பாட்டு தான் போடுவாங்க. அந்த மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனனுடைய இயக்கத்தில் சூர்யா ஜோதிகாவுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன காக்க திரைப்படத்தில் ஒரு ஹிட்டான சாங் இந்த சாங். அந்த சாங்கை போய் இதில் ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரேப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் இதனால் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுக்குமே நிறைய ட்ரோல் நடந்துச்சு. அவருக்கும் தெரிஞ்சது தான் இதை வச்சு ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப துணிச்சலாக பண்ணியிருக்காருன்னா படமாக பார்க்கும்போது மேபி அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மேபி அதில் சூர்யா பற்றின ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறாங்களா, இல்லை அதில் என்ன மாதிரி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் தெரியும்னு சொன்னாலும் இப்போ சூர்யாவுடைய ரசிகர்கள்லாம் கொஞ்சம் அப்செட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு எபிக் சீனை இப்படி ட்ரோல் பண்ணுறாங்க, அதுவும் அந்த படத்துடைய டேரக்டரு. ஏன்னா இது ஒருவேளை வெஞ்சன்ஸில் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஏன்னா சூர்யா கிட்ட கால் ஷீட் கேட்கும் போது கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு இன்னுமே கால் ஷீட் கிடைக்காம தான் இருக்குது, தள்ளி கொடுத்துட்டே இருக்காரு. மேபி அவர் கால் ஷீட் கொடுத்தாருன்னா அடுத்த திரைப்படம் அவரை வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் டேட்ஸே கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி. மேபி அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ட்ரோலை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணி அவரே ட்ரோலாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க.
ஆனால் அப்படிலாம் இருக்காதுப்பா, படம் பார்த்தா உங்களுக்கு மேபி டீட்டெயிலாக புரியுன்ற மாதிரியும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. கார்த்திக் சுப்பராஜோடைய இயக்கத்தில் மே 1 ரிலீஸ் ஆன திரைப்படம் ரெட்ரோ அப்படின்ற படம். சூர்யாவுடைய நடிப்பில் இந்த படம் பூஜா ஹெக்டே கதாநாயகியாக நடிக்க எக்கச்சக்கமான நடிகர்கள் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா முதல் நாள் ஓகே நல்ல வசூல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அடுத்த நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டல்லாகி அந்த 3 நாள் மட்டுமே தான் ஓரளவுக்கு வசூலை பார்த்தாங்க. ஆனால் வீக் டேஸில் எல்லாத்துலேயுமே படம் கொஞ்சம் ஜவ்வாறு இழுக்குதேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த வீக் டேஸில் ஆஃபீஸ் டைமிங்லாம் இருக்கிறதுனால யாருமே இங்கே வரல. ஏன்னா தொடர்ச்சியாக அந்த மே 1, 2, 3ன்னு சொல்லி அப்படியே லீவ் அனுபவிச்சு தள்ளிட்டாங்க இல்லையா. அதனால் இப்போ லீவே எடுக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படின்றதுனால மறுபடியும் பார்த்தோம்னா அந்த ஹவுஸ்ஃபுல் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அந்த சம்பவமே நடக்காமல் ஒன் அண்ட் ஒன்லி யாரெல்லாம் தேவன் டிக்கெட் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போகுது அப்படின்னு சொன்னதுமே சூர்யாவுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா கங்குவாக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் கங்குவா லெவலுக்கு இல்லைனாலும் இந்த படம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் அது யாருமே ஆடியன்ஸ் வரவேற்பு கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சங்கடம் இருக்க தான் செய்யுது. சூர்யாக்கான திரைப்படம் இந்த படம், சூர்யாவுடைய ஃபேன்ஸுக்கான திரைப்படம் அப்படின்னா சொன்னாலும், ஆனால் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே, படத்துடைய கதைக்களம் எல்லாமே ஓவர் ரிலேட்டபிளாக இல்லையே அப்படின்ற மாதிரியும் ஏதோ ஒரு ஓரத்தில் ஃபீல் பண்ண வைக்குது. அதுதான் ரீசனாக இருக்குமா, இல்லை சூர்யாவுக்கு இப்போ இருக்கிற இந்த ஜேர்னஸ் எல்லாமே செட் ஆகாத ஒரு ஜேர்னஸாக இருக்குது, அதனால் மேபி ரசிகர்கள் அதை பார்க்கலையா அப்படின்றதும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது தான் செய்யுது. மெயினாக இந்த டேட்டுமே ஓரளவுக்கு குழப்பமான டேட்டு தான். அந்த டேட்டை மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி வச்சிருக்கலாமோ, மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, ரிலீஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ரசிகர்கள் மேபி அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி படத்துக்கான வரவேற்பு கொடுத்தாங்கன்னா தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்காக ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.